வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 2 மாசத்துல 10 நன்மை நடந்திருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. எப்படிரா? இதே ஆச்சரியம் தான் எனக்கும் இருந்துச்சு. தாவேக நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த 2 மாசத்துல நீங்க என்னையா பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து கடன்னு சொன்னாரு. எனக்கே ஆச்சரியமா போச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். உண்மையில நீங்களும் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இப்ப அந்த 10 நன்மைகளை தான் நான் வரிசையா சொல்ல போறேன். 1, 2 பார்த்துட்டு வேகமா கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல சில விஷயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும், உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். உலகமே வந்து ஒரு பெரிய விஷயத்த போட்டு மண்டையில போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. ஊழல் வந்து எப்படி ஒழிக்கிறது, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து மகாத்மா காந்தியில இருந்து அம்பேத்கர்ல இருந்து ஏன் அப்துல் கலாம்ல இருந்து ஊழலை வந்து எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு குழப்பிட்டு இருந்தாங்க. 2 மாசம் ஆட்சியில தமிழக வெற்றி கழகம் தெளிவா ஒரு பதில உலகத்துக்கே கொடுத்துட்டாங்க. ஊழலை ஒழிக்கணும்னா ஒரே சிம்பிளான வழி. யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நம்ம கட்சியில, குறிப்பா தமிழக வெட்டுக்களை கட்சியில சேர்த்துக்கிட்டா ஊழல் ஒழிஞ்சு போயிடும். அதான் ஊழல் பண்ணலாம் இங்க வந்துட்டாங்க, அப்புறம் எப்படி ஊழல் நடக்கும்? ஒரு சூப்பரான ஐடியாவை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த 2 மாசத்துல நமக்கு காண்பிச்சு மிகப்பெரிய ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க. உலகத்துக்கே கண்ணை திறந்து வச்சிருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு கவரிமான் பரம்பரையா இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெளிவா காட்டின ஆட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தான். குறிப்பா திருமாவளவன் போன்றவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை மாத்தி பேச மாட்டாரு, அப்படியே சொன்னது சொன்னபடியே நிற்பாரு. வைகோ வந்து எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த பக்கம் வந்து உண்மையா இருப்பாரு. ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே. காங்கிரஸ் நீதி நேர்மை நியாயம் அதன்படி நிற்பாங்க. கம்யூனிஸ்டுகள் மற்றும் இதர கட்சிகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், பதவி முக்கியம் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுனாலதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு நாளா சோபா அப்படின்ற ஒண்ணு உட்கார்றதுக்காக தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாது. சோபாவை இப்படியும் பயன்படுத்தலாம். சி.வி. சண்முகம் இல்லம் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். புதிய சோஃபாக்கள் வந்து இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சினிமாவில காட்டினதெல்லாம் பத்தாது, அதை நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்க நிஜத்திலேயே செய்யறோம்னு சொல்லி சோபா உட்கார்றதுக்கு மட்டும் இல்ல, அது பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டினது, அந்த உண்மையை நமக்கு உணர்த்தினது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேகதாது அணையை எப்படி வந்து தடுத்து நிறுத்துறது? ஜெயலலிதா போராடினாங்க, எம்ஜிஆர் போராடினாரு, கருணாநிதி போராடினாரு, ஏன் எடப்பாடி கூட போராடினாரு, ஸ்டாலின் போராடினாரு. யாராலையும் வந்து வழி கண்டுபிடிக்க முடியல. ஒரு தற்காலிகமா தான் இருந்தது. ஆனா இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. என்னன்னா, மேகதாது அணையை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் மேகதாது அணை கட்ட முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க உடனே வந்து எதிர்கேள்வி கேட்க கூடாது. போன ஆட்சியில கூட தான் சட்டமன்ற தீர்மானம் போட்டாங்க, அப்ப இது மட்டும் என்ன ஸ்பெஷலான்னு கேட்டா, அது தீய சக்தி போட்ட தீர்மானம். எந்த தீய சக்தி தீர்மானம் போட்டாலும் அது செல்லாது, பலனளிக்காது. ஆனா தூய சக்தி ஆகிய தமிழக வெற்றி கழகம் தீர்மானம் போட்டா அது வந்து பலனளிக்கும். கர்நாடகா நடுங்கும், மத்திய அரசு நடுங்கும். அச்சோ இனிமேல் நாங்க கட்ட மாட்டோம்னு நிறுத்திடுவாங்க. எப்பேற்பட்ட கண்டுபிடிச்சு எப்பேற்பட்ட நன்மையை தமிழ்நாட்டு செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? நன்றி உணர்வுள்ளவர்களாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கணும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். நீட் தேர்வு ஒழிப்பு. நீங்க கேட்கலாம், நீட் தேர்வு எங்கேயா ஒழிச்சிங்க, நீட் தேர்வு தான் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூய சக்தி ஆட்சி வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் அடுத்த மேடையில, ஐயோ பிஜேபி நீட் தேர்வு நான் இருக்கிற வரைக்கும் வராதியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு வாய். உடனே வந்து மத்திய அரசு பயந்து, ஏன்னா தளபதினா தான் இந்தியாவே நடுங்கி நீட் தேர்வு உடனே மோடி அவர்கள் ரத்து பண்ணிடுவாரு, நீங்க நம்புங்க.
சாதிய வேறுபாடை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கூட்டம் வண்டையை உடைச்சிட்டு இருந்தாங்க. அம்பேத்கர் போராடினாரு, கட்டமலை சீனிவாசன் போராடினாரு, இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் போராடி விடையே கண்டுபிடிக்க முடியல, ஒழிக்கவே முடியல. நம்ம சுப வீரபாண்டியன், கீவரமணி போன்றவர்களே அதெல்லாம் இப்ப முடியாதுப்பா, புறையோடி போச்சுப்பா, அது மெதுவா தான்ப்பா போகும் அப்படின்னு சொன்னத தமிழக வெற்றி கழகம் சிம்பிளா சாதிச்சுட்டாங்க. எப்படின்னா எங்கெல்லாம் சாதிய பிரச்சனை நடக்குதோ, சாதிய ஆணவ பிரச்சனைகள் நடக்குதோ, அரசாங்கம் வாயவே திறக்காம, முதலமைச்சர் வாயவே திறக்காம விட்டார்னா, ஏன்னா இந்த பக்கம் திறந்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் பிரச்சனை, இவ சாதிகாரம் ஓட்டு போட மாட்டான், அந்த பக்கம் பார்த்தா அந்த சாதிகாரம் ஓட்டு போட மாட்டான். கப்பு சிப்புன்னு முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர் முதற்கொண்டு சாதி பிரச்சனை வாதம் வரும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே சாதி பிரச்சனை ஒளிஞ்சிரும் அப்படிங்கிற புதிய வழியை கண்டுபிடிச்சு தமிழகத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே கொடுத்து நல்லது பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த அரசு. இந்தியாவே தேடிக்கிட்டு இருந்த பிஜேபியோட எதிரி யார் பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. இந்த தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகுதான் பிஜேபியோட உண்மையான எதிரி சிம்ம சொப்பனம் அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது வேற யாரும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தான். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இப்ப வரைக்கும் சரி, பிஜேபி வந்துடுறா எங்க தமிழ்நாட்டுக்கு பாத்திரலாம், மோடி வந்துருவீங்களா, உங்களுக்கு நான் தான் எதிரின்னு சொல்லி அமித்ஷா பேர்ல இருந்து மோடியில இருந்து எல்லாத்தையும் கதற கொடுக்குற, கண்ணா பின்னான்னு திட்டுகிற, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுகிற, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்னு சவால் விடுற ஒரு சக்தி யாருன்னு தெரியாம நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த சக்தி வேற யாரும் இல்ல, நாங்க தான் இந்த 2 மாசத்துல நமக்கு நிரூபிச்சிருக்காங்க. ஏன் சார் ஆட்டோ டயர் தேர் அளவு போய் சொல்றீங்க? பல மாசமா நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஒரு புதிரான விடைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகுதான் விடை கிடைச்சது. அது என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு காரணம் யாரு? பல பேர் பல மாதிரி சொன்னாங்க, இவங்க காரணம் அவங்க காரணம்னு பெரிய டிபேட்டே நடந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் வந்த இந்த 2 மாசத்துல குறிப்பா ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்துல மேடையில பேசும்போது, கரூர் சம்பவத்துக்கு காரணம் போலீஸ்காரங்க தான், போலீஸ்காரங்க திமுகவோட கூட்டணி சேர்ந்துதான் கரூர் சம்பவம் நடந்ததுன்னு ஒட்டுமொத்தமா இவ்வளவு நாளா குழப்பத்துல இருந்த ஒரு கேள்விக்கு விடையை கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி. இந்தியாவுக்கு மிகவும் அச்சுறுத்தலா இருக்கிறது என்ன? மத வேறுபாடு. இந்த மத வேறுபாடை வச்சுதான் பிஜேபி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ எப்படிதான் இந்த மாறுபாடை மாற்றுறது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா இந்த ஆட்சி நமக்கு நிரூபிச்சு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. பேர்ல நம்ம ஐயா மாதிரி கிறிஸ்தவ பேரை சேர்த்துக்கணும், நம்ம முதலமைச்சர் மாதிரி சேர்த்துக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்தவன் காட்டணும். ஆனா அதுக்கப்புறம் எல்லா கோயிலுக்கும் போலாம், எல்லா சமய வழிபாடுகளையும் ஏற்கலாம், அந்த அடையாளங்கள் நம்மளால வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எங்கேயாவது விளக்கேத்துற பிரச்சனை நடக்குது, 2 மதங்களுக்கு மத்தியில ஒரு விளக்கு ஏத்துறது, ஒரு கோயில் கட்டுறது, வழிபாடு நடத்துறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதே மாதிரி எப்படி நம்ம சாதிய வேறுபாடும் போது வாய மூடிக்கிட்டு இருந்தப்போ, அதே மாதிரி இப்பயும் நீங்க வாய மூடிட்டே இருந்தீங்கன்னா நோ சூடு நோ சொர்ணை நோ பாதர், அவனா அடிச்சுக்கிட்டு அவனா திட்டிட்டு போயிடுவான். நம்ம வாயை கொடுத்தோம்னா இந்த மதத்துக்காரனை சொன்னோம்னா இந்த மதக்காரர் போட்டு போட மாட்டான், இந்த மதத்துக்காரனை சப்போர்ட் பண்ணா இந்த மதத்துக்காரர் போட்டு போட மாட்டான். எதுவுமே பண்ணாம வாயை மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா, குறிப்பா அரசாங்கம், குறிப்பா முதலமைச்சர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா மத வேறுபாடு ஒழிஞ்சு போயிருங்கிற மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு. தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் அறிவுள்ளவர்கள், யார் யாரெல்லாம் புத்திசாலிகள், இவங்களுக்கு தெரியாதவங்க இவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு காட்டுறது யாருன்னா நம்மளுடைய தாவேக அரசு தான். நான் ஓட்டு போடுவேன், எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்டா. தாவேக அரசு வந்த பிறகுதான் அறிவுள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பிரிச்சு பகிர்ந்து பாக்குறதுக்கு நமக்கு உதவி செஞ்சது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி 10 நன்மைகள் 2 மாசத்துல கிடைச்சிருக்குதுங்கிறத தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிவு ஜீவிகள் என்கிட்ட சொன்னாங்க. அததான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுல எது எது உண்மை எது எது பொய்ன்னு நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லது இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. நாடு நல்லா இருக்கட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும். இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா மக்கள் சேர்ந்து நல்லா வாழ்வாங்க. நம்புங்க பாஸ், கண்டிப்பா நடக்கும். லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.